சிங்கர் பவதாரணி அவர்களோட ரூமில் கேசட்டுகள் கிடச்சிருக்கு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் சோசியல் மீடியாவில் வெளியாகி ரொம்பவே பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். யுவன் சங்கர் ராஜா அவர்களோட அக்காவும் இளையராஜா அவர்களோட பொண்ணுமான பவதாரணி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி புற்றுநோய் காரணமாக இறந்து போயிருந்தாங்க. அவங்களோட மறைவு அப்படிங்கிறது எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. ஏன்னா ரொம்பவே அமைதியானவர் அண்ட் ரொம்பவே நல்ல திறமையாக பாடக்கூடிய ஒரு பொண்ணு. அவங்களோட மறைவுக்கு பிறகு அவங்கள பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்து வந்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் அவங்களோட நண்பர்கள் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணி வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் சமீபத்தில் தெரிஞ்சது தான் சிங்கர் பவதாரணி அவர்களோட ரூமில் நிறைய கேசட்டுகள் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அதில் ஏதாவது முக்கியமான விஷயம் இருக்குமோ அப்படின்னு டிவிடி பிளேயர் வாங்கிட்டு வந்து அதை போட்டு பார்த்துருக்காங்க. அதில் அவங்களுக்கு ரொம்பவே முக்கியமான விஷயங்கள் தான் இருந்திருக்கு. அதாவது அவங்க பாடிய பாடல்கள், இளையராஜா சார் பாடிய பாடல்கள் அண்ட் ரொம்பவே ஓல்டு சாங்ஸ் எல்லாமே அதில் வச்சிருந்திருக்காங்க. இன்றைய காலகட்டத்தில் நம்ம மொபைலில் பாட்டு கேட்டுக்கலாம், தனியாகவே வாக்மேன் அதுக்குன்னு வாங்கிக்கலாம் அண்ட் ஏகப்பட்ட தொழில்நுட்பம் வந்துருச்சு. ஆனால் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி இந்த மாதிரியான தொழில்நுட்பம் கிடையாது. எல்லாமே கேஸ்டில் மட்டும்தான் இருக்கும். அதனாலேயே டிவிடி பிளேயரும் கேசட்டும் பயங்கரமான ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருந்துச்சு அண்ட் எல்லாருமே அதை விரும்பி வாங்குவாங்க. அன்றைய பீரியடில் இளையராஜா சாரோட சாங்ஸ்லாம் கேசட்டில் ஓடுறதை நம்ம நிறைய பார்க்க முடியும். பஸ்ஸில் கூட அந்த சாங்ஸ்லாம் போயிருக்கு. அந்த மாதிரி அந்த பீரியடில் விற்கப்பட்ட கேசட்டுகள் எல்லாத்தையுமே அவங்க பத்திரமா வாங்கி வச்சிருந்திருக்காங்க. அவங்க அப்பாவோட ஃபர்ஸ்ட் காப்பி எல்லாமே அவங்க கிட்ட தான் இருந்திருக்கு. இளையராஜா சார் பாடிய கேசட்டுகள், இவங்க ஃபர்ஸ்ட் டைம் பாடிய கேசட்டுகள் அப்படின்னு அந்த பீரியடில் இருக்கக்கூடிய கேசட்டுகள் எல்லாத்தையுமே பத்திரமா எடுத்து வச்சிருந்திருக்காங்க. அந்த ஒரு கேசட் தான் இப்போ அவங்களோட ரூமில் இருந்திருக்கு. அதை போட்டு பார்க்கும்போது தான் இன்றைய தொழில்நுட்பம் இருக்கக்கூடிய சூழ்நிலையுமே அதெல்லாம் பத்திரமா வச்சிருந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த ஒரு நியூஸ் தான் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இதை பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்பவே பழமைவாதியாக இருந்திருக்காங்க, அமைதியாக இருந்திருக்காங்க. இவங்களுக்கா இப்படி ஒரு நிலைமை அப்படின்னு ரசிகர்கள் கமெண்ட்ஸ் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. இதை பற்றின உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, அனுஷ்கா அவர்கள் 50வது படத்தை நடிக்க போறாங்க அப்படிங்கிற தகவல் சமீபத்தில் வெளியாகி இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் தெலுங்கு சினிமாவில் நம்பர் 1ல இருந்தவங்க தான் அனுஷ்கா. பாகுபலி, அருந்ததி அப்படின்னு அவங்களோட நடிப்பில் மிரட்டி விட்டுருக்காங்க. அண்ட் தமிழ்லையுமே வேட்டைக்காரன் படம் பண்ணியிருக்காங்க. ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருந்துச்சு. இஞ்சி இடுப்பழகி அப்படின்னு ஒரே ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் படத்துக்காக பயங்கரமாக வெயிட் போட்டிருந்தாங்க. அண்ட் அதோட அவங்களோட சினிமா கரியர் ஓவர். அதுக்கப்புறம் அவங்க ஒல்லியாகி வந்தாலுமே மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு பட வாய்ப்புகள் அமையல. பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணி வெயிட் லாஸ்லாம் பண்ணி சைலன்ஸ் அப்படிங்கிற படத்தில் திரும்பி வந்தாங்க. மிகப்பெரிய அளவில் போகலை. மிஸ் ஷெட்டி அப்படின்னு ஒரு படம் நடிச்சிருந்தாங்க. அந்த படமுமே பெருசாக போகலை. அண்ட் வரப்போகிற 50வது படமாவது தனக்கு மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கும், மறுபடியும் இண்டஸ்ட்ரியில் நிலைச்சு நிற்போம் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அந்த படம் இவங்களுக்கு கை கொடுக்குதா இல்லையா அப்படிங்கிறத. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.